அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலையில் உங்களை பார்க்குறதுல மிகுந்த ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். இயேசு உங்களை கைவிட மாட்டார். உண்மையாலுமே இன்றைக்கு இயேசு உங்கள் நேசங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் கரத்தை பிடிச்சு நான் நடத்துவேன். உன்னை நான் என் தோளில் சுமந்து உன்னை பாதுகாப்பேன். உனக்காக நான் ஜீவனையே கொடுத்துருக்கனே, நான் உன்னை சும்மா விட்டுருவனா என்று உங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு இந்த காலையில் உங்களோடு கூட பேசுகிறார். அதாவது உன்னுடைய இருதயம் ரொம்ப கலங்கிட்டு இருக்குது, உன் கண்கள் குளமாக இருக்கிறது. இயேசு உனக்காக கண்ணீர் விட்டு இருக்கிறார். தேவ பிள்ளைய, இன்றைக்கு உங்கள் நேசர் இயேசு உங்களுக்காக கொடுக்கிற வார்த்தை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எங்கிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வருமாமா? வானத்திலும் பூமியையும் உண்டாக்கின, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். நீங்க மனுஷனை ஒருவேளை நீங்க நம்பிட்டு இருக்கலாம், உங்க புய பலத்தை நீங்க நம்பிட்டு இருக்கலாம், உங்க பிசினஸை நீங்க நம்பிட்டு இருக்கலாம். இங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் எது? அங்க நீங்க பாருங்க. நிச்சயமா சொல்றேன், டைம் எடுத்து ஆண்டோட பாதத்துல அமர்ந்து கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு ஒரு நன்மை வேண்டும். சில நேரத்துல சில பேர் சிறைச்சாலையில இருக்கலாம். எப்போ ஆண்டவரே என் கணவனை நீங்க விடுவிப்பீங்க? சில பேர் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், எழும்ப முடியாம. ஆண்டவர் நோக்கி பாருங்க, நிச்சயமா சொல்ல முடியும். இந்த ஆண்டவராகி கர்த்தர் சொல்றாரு, இந்த வசனத்தின் மூலமாக, இந்த சங்கீதத்தின் மூலமாய் இந்த கர்த்தருடைய தாசன் எழுதி வைத்திருக்கிற காரியம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன் காலை ஆண்டவர் தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிற தேவன் உறங்க மாட்டார். உன்னை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறவர் உன்னை காத்து வழி நடத்துவார். சில வீட்டில், எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில், அவங்க கிறிஸ்மஸ் காலகட்டத்தில், நியூ இயர் காலகட்டத்தில் குடும்பமாக வெளியூர் போயிட்டாங்க. குடும்பமாக வெளியூர் போனவங்க நல்லா பூட்டெல்லாம் பூட்டிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. பாருங்க, இவங்க என்னைக்கு அந்த நைட்டு ஊருக்கு போனாங்களோ அன்று அதிகாலையில், அடுத்த நாள் அதிகாலையில் ஒரு 3-4 மணி அளவில் அவங்க வீட்டுக்குள்ளாக திருடர்கள் புகுந்து நகைகளை கொள்ளையடித்து போயிட்டாங்க. இந்த செய்தி காலையில் அவங்க பக்கத்து வீட்டில் இருந்து அவங்களுக்கு போகுது. அவங்க நல்லா நியூ இயர் எல்லாம் அனுசரிப்பதற்கு ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுத்த செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் பொக்கிஷமாக வைத்திருந்த நகையெல்லாம் காணாம போயிடுச்சு. திருடர்கள் வந்துட்டாங்க. என்ன எடுத்தாங்க, என்ன பண்ணாங்க தெரியல. உடனே அவர்கள் வந்து பார்க்கிற பொழுது பூட்டு வெளியே நல்லா பூட்டி தான் வச்சிருக்கு. அவர்கள் மதிலை தாண்டி குதித்து கதவை உடைச்சு உள்ள சென்று பீரோவெல்லாம் உடைச்சு நகைகள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. சில டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு உயிரே இல்லை, பயம் பிடிச்சிருச்சு, திகில் பிடிச்சிருச்சு. அப்படியே வாழ்க்கையே ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. என்ன செய்வாங்க? ஆறுதல் சொல்ல சொந்தக்காரர்கள் வந்தார்கள், ஆறுதல் சொன்னார்கள். போலீஸ்கார இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க பார்க்குறேன்னு சொல்லி
அவங்கள்ட்ட சொல்லியாச்சு, அவர்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு. தேவ பிள்ளையே, வெளியே பூட்டு போட்டு தொங்கிட்டு இருக்குது, ஆனாலும் திருடர்கள் உள்ளே புகுந்து விட்டு திருடிட்டு போறாங்க. ஆனால் இன்றைக்கு பாதுகாப்பு என்ன தெரியுமா? ஏசு மட்டும்தான் பாதுகாப்பு. உன் வாழ்க்கையில நீ எதை இழந்துட்டு தவிச்சாலும் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரம் முதல்ல உன் கண்ணை ஏறெடுத்து பாரு. அவரு தான் உன் குடும்பத்தை பாதுகாக்கிறவர், உன் குடும்பத்தை வேலையடைக்கிறவர். உன் குடும்பத்துக்கு வேண்டிய நீ சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த நன்மைகளை யாரும் வந்து கொள்ளையடித்து செல்லாதபடிக்கு பாதுகாக்கிறவர். உன் இருதயத்தின் நிறைவு எதுவா இருக்கிறது? கர்த்தரா இருக்கிறாரா? இன்னைக்கு நிறைய பேர் சேர்த்து வைக்கிறோம், ஆனா சேர்த்து வைக்கிறது ஒரு காரியத்துக்கு போயிட்டே இருக்குது. நம்முடைய கண்களை ஏழை எளிய பெண் பிள்ளைகளுக்கு நேராக, குடும்பங்களுக்கு நேராக நம்ம கண்களை பாருங்க. அவங்களுக்கு நம்ம கொடுப்போம், ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு நம்ம கொடுப்போம். கர்த்தர் நம்மை பார்ப்பார். ஆம், கர்த்தரோட பிள்ளையே, உன் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கணும்னா நன்மையான காரியங்களை நீ செய்யணும். பெரிய பூட்டு வெளியே போட்டிருந்தா பத்தாது, பாதுகாப்பு போட்டிருந்தா பத்தாது. உன் வீட்டுக்கு பாதுகாப்பு, உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பு, உன் பிள்ளைக்கு பாதுகாப்பு, உன் பையனுக்கு பாதுகாப்பு இயேசு மட்டும்தான். பாருங்க, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் போக்கையும் வருத்தியும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். சில வாகனங்களை நம்ம பார்ப்போம் இல்லையா? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் கிருபை உனக்கு போதும், உன் போக்கையும் உன் வரத்தையும் நான் காப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்தை நான் பாதுகாக்க போறேன், உன் பிள்ளைகளை நான் பாதுகாக்க போறேன், நீ கவலைப்படாத. நீங்க வீட்டுல இருந்து கிளம்பும் பொழுது, ஆண்டவரே இந்த உடைமைகள், இந்த வண்டி வாகனங்கள், என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் உமக்கு சொந்தம்ப்பா, நீர் கொடுத்தது உங்க கரத்துல கொடுக்கிறேன்னு அவருடைய நாமத்தினால ஒரு பாதுகாப்பை போட்டுட்டு போங்க. நிச்சயமா சொல்ல முடியும், நிச்சயமா சொல்ல முடியும், பாதுகாக்கப்படும். உங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க, உங்க குடும்பங்கள் பாதுகாக்கப்படும். சில பிள்ளைகள் தறிகட்டு போயிடுறாங்க, அவங்க உங்களுக்குள்ளாக இருந்து நல்ல மணவாளனை தேர்ந்தெடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். உங்கள் ஜெபத்தின் மூலமாய் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஜெபம் என்பது ஒரு வேலை, அதற்கு சுற்றிலும் அக்கினி மாதிரியாயிருப்பேன், அதற்கு மத்தியில மகிமையாயிருப்பேன். யோபு தன் குடும்பத்தை வேலி அடைச்சு வச்சிருந்தாப்புல. ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் குடும்பத்தை பாதுகாத்துக்குங்கப்பான்னு ஜெபிக்கிற ஒரு மனிதன். இன்று காலையில உங்க குடும்பத்துக்காக குடும்ப ஜெபம் செய்யுங்க, தனி ஜெபம் செய்யுங்க. குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாக்க போகிறாரு. பாருங்க, அந்த பாதுகாப்பு இருந்துச்சுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? யோபோட வாழ்க்கையில அந்த பாதுகாப்புக்காக அவன் ஜெபிச்ச காட்டிக்கு யோபு அந்த தேசத்துல பழுகி பெருகுச்சு அந்த ஆசீர்வாதம். கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களை ஐஸ்வர்யவனாக மாற்றும். கர்த்தருடைய பாதுகாப்பு உங்கள் மதிப்பை உயர்த்தி கொடுக்கும். நிச்சயமா சொல்ல முடியும், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க வாழ்க்கையில அவர் தான் பாதுகாப்பு. இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உங்களை காத்து வழி நடத்துகிற தேவனை ஸ்தோத்தரிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளை சந்திப்போம். இது உங்கள் நேச சந்திக்கும் நேரம்.